அடுத்து வந்து சிவன். நைட்டு தூங்குகிறோம், காலைல எந்திரிப்போமா தெரியாது. இருட்டாவது விடியுமா தெரியாது. நாளைக்கு உலகம் இருக்குமா தெரியாது. ஸோ அப்போ மோட்சத்தை கொடுக்கக்கூடியது யார்? சிவபெருமான். அதனால தான் அர்த்த சாமம்னு பேர். அர்த்த சாமம்னு பேர். பேர் என்ன? அர்த்தம். அர்த்த சாமம்னு பேர். ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அதில், அந்த சாம வழிபாட்டில். அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சிவபெருமானோட அந்த லிங்கத்தை அந்த மேடை மாதிரி ஒன்று அதை சிவலிங்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்து அம்பாள்கிட்ட இருக்க பள்ளி அறையில் வைக்கிறது மட்டும்தானே தெரியும். பால் கொடுப்பாங்க ஐயா, அங்கே ஒரு பாட்டு பாடுவாங்க, இப்படி இப்படி அந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டு, அதானே தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர்லாம் கலந்துப்பீங்க அர்த்த சாமம்? இல்லை, அர்த்த சாமத்தில் கலந்துக்கிட்டால் வந்து குழந்தெல்லாம் பிறக்குன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஏதாச்சும் அர்த்த சாம வழிபாடு பார்த்தா குழந்தை பிறக்கும், திருமணம் நடக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஐயா நல்லா புரிஞ்சுங்க. அர்த்த சாமம்ல சிவம் சக்தி அப்படிங்கிறது வந்து நாம் ஒரு பள்ளி அறைன்னு வச்சுருக்கோம். அதுக்கு பேர் என்ன? பள்ளி அறை. பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அங்கே ஒரு உங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க. என்ன பாடம் சொல்லி தராங்கன்னா, நம்மளுடைய சுவாசம். இப்போ நம்ம அர்த்தநாரீஸ்வரர் சிலை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் சிவனும் ஒரு பக்கம் அம்பாலும் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு தேகத்திலையும் உங்களோட ஒரு பகுதி ஆண் தன்மையும் ஒரு பகுதி பெண் தன்மையும் இருக்குது. லேடிஸுக்கும் அப்படி தான் இருக்குது, ஜென்ஸுக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த சுவாசமும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண் சுவாசம், ஒரு பக்கம் பெண் சுவாசம். இதற்கு சூரிய நாடி, சந்திரன் நாடி, இடகலை, பிங்கலை அப்படின்லாம் பல பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. இந்த நாடி, ஒரு நாடியோட காற்று வந்து சுடும், ஒரு நாடியோட காற்று வந்து குளிரும். அதனால தான் அந்த குளிர்ச்சியை பார்த்தீங்கன்னா சிவபெருமான ஐஸ் கட்டிலேயே காட்டுவாங்க. சிவபெருமானை காட்டும் போது எங்கே காட்டுறாங்க? கைலாயத்திலே காட்டுவாங்க, இமயமலையிலே காட்டுவாங்க, ஐஸ் கட்டிலேயே. இங்கே குளிர்ச்சியான ஒரு காற்று ஓடுது. அம்பாலை காட்டும் போதெல்லாம் பாருங்கள் அக்னியிலே காட்டுவாங்க, அக்னி ஜுவாலையிலே காட்டுவாங்க அம்பாலை. அது நெருப்பு, வெப்ப காற்று ஓடுது. இந்த ரெண்டு காற்றையும் சமநிலைப்படுத்துறதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர்னு பேர். அப்போ அர்த்தநாரீஸ்வரனின் தத்துவத்தை தான் எப்படி சொல்கிறாங்க? அர்த்த சாம வழிபாட்டில் காட்டுறாங்க. எப்படி? முதலில் சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சியான காற்றை, ஒரு கலையை என்ன பண்ணணுமா? அம்பால்னு சொல்லக்கூடிய வெப்ப காற்றுடன் நாம் சேர்த்தால் அதற்கு பேர் அர்த்தசாம வழிபாடு. நம்ம தேகத்திற்குள்ளார இப்படி இந்த ரெண்டு கலையை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா, கேட்டு ஓப்பன் ஆகும். பள்ளியறை கேட்டு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த பள்ளியறை கேட்டு ஓப்பன் ஆனால் என்ன ஆகும்? இந்த தேகத்துக்குள்ளார போகிறதுக்கான கேட்டே அப்போ தான் ஓப்பன் ஆகும். இந்த தேகத்தோட முடிச்சுகள் அப்போ தான் அவிழ்க்கப்படும். அது வரைக்கும் இந்த தேகத்தில் முடிச்சு இருக்கு. இதை சொல்வது தான் அர்த்தசாம வழிபாடு. இதெல்லாம் கடந்து ஒரு ஆசான் மூலம் அறிந்து கொண்டு, இதை கடந்து அதன் பின்பு நீங்கள் உள்ளே செல்லும் பொழுது தான் நாங்கள் சொல்கின்ற இந்த மூலமான குலம் எது என்று தெரியும். அதில் முளைத்தெழுந்த கோரைன்னா என்னன்னு தெரியும். அந்த கோரையை வந்து அறுக்க தெரியணும். அந்த கோரையை அறுத்துட்டோன்னா என்ன தெரியும்? ஜோதி பிரகாசிக்கும். மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே இது வேற, காலமே எழுந்துனது நம்ம ஆளுங்க ஒன்று என்ன பண்ணிடுறதுன்னா காலையிலே எந்திரிச்சுக்கிறது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியாமல், ஐயா நாங்கள்லாம் காலையிலே எந்திரிச்சிடுவோங்க ஐயா. எந்திரிச்சு என்ன பண்ணீங்க? காலையிலே எந்திரிச்சிங்கயா, அப்படியே நாங்கள் நினைவை கொண்டு போய் வைக்கிறது, உணர்வை வைக்கிறோம், இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், நாபி கமலத்தில் பண்ணுவோம், திடீர்னு சிரசில் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது. ஏன்னா இது ஆசான்னு சொல்லி கொடுக்காம உங்களால் தெரிஞ்சுக்கவே முடியாது. எல்லாமே போலியான ஆளுங்க நீங்கள் பார்க்குற ஆளுங்க எல்லாம். இந்த மூலமான குலத்திலே முளைத்தெழுந்த ஜோதியை காலம் என்ன? காலம்னா அது வந்து வெப்ப காற்றுன்னு பேர், பிங்களைக்கு காலம்னு பேர், காலம் எழுப்புதல்னு பேர். அது அந்த பிங்களை காற்றை நீங்கள் எழுப்ப தெரிஞ்சு அது எப்போ வேணாலும் உட்காந்து பண்ணலாம். பட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பட் எப்போ எந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எமகண்டெல்லாம் எங்களோட வழிபாட்டில் சித்தர்களோட மரபில் கிடையவே கிடையாது. காலத்தை காலால் உதைத்தவனாம்னு நாங்கள் கும்பிட்றாங்க. ஆதி சித்தனே சிவபெருமான் தான் அந்த ஆளுக்கு பேர். அதனால இந்த ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே இங்கே கிடையாது. சுவாசத்தை பிடிக்க தெரிந்தவனுக்கு எந்த காலமும் வேலை செய்யாது. ராகு காலம் எமகண்டம் நல்ல நேரம் அஷ்டமி தேய்பிரை எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இதை இந்த காலனை எழுப்பிட்டோன்னா என்ன நடக்குது? காலமே எழுப்பினால் என்ன நடக்கும்?
விருத்தர் பாலர் ஆவான். விருத்தர்னா என்ன? வயசான தோற்றத்தில் இருக்கும் பாலன் ஆவான். மேனி என்ன ஆகும்? வெளுக்க ஆரம்பிக்கும், அந்த தேஜஸ் வரும். மேனியும் சிவந்து விடுனதும் என்னங்கய்யா நீங்கள் வந்து ரெட் கலரில் அந்த அப்படிலாம் வந்துடுவீங்களா? அப்படி இல்லை, அந்த தேஜஸ் தனியாக தெரியும் உங்களுக்கு. இதுதாம்மா உங்களுக்கு குருவை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். அப்படின்னா யார் குரு, யார் அதன்படி வாழ்கின்றார்களோ, வாழ்ந்து காட்டுகின்றார்களோ அவர்கள் தான் குரு. ஃபிலாசபி பேசுகிறவங்கெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சுகி சிவம் நல்லா தான் ஆன்மீக உரை பேசுகிறாரு. ஓஷோவோட பல புஸ்தகங்களோட இதெல்லாம் பார்த்தோன்னா நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். பட் அவர் யாருக்கும் நான் குருன்னு சொல்லிட்டு உபதேசம்லாம் பண்ணலையே. ஆன்மீகத்தை பேசுவது வேறு, ஆன்மீகத்தில் வாழ்வது என்பது வேறு. நீங்கள் ஆன்மீகத்தை பேசுகிறவங்கெல்லாம் குருன்னு போய் நீங்கள் போய் உட்காந்துட்டு காசு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒரு வாண்டட் வந்துடுது, வாங்கிடுறாங்க அவங்கள்ட்ட. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் யாருக்கிட்ட போனீங்கன்னாலும் அவங்க வயசான தோற்றத்திலேருந்து இளமைக்கு வரணும். நான் சொல்வது சித்தர்கள் மார்க்கத்தை மட்டும் பற்றியே. நான் யோக மார்க்கத்தையோ வேறு சூஃபி மார்க்கத்தையோ புத்த பௌத்தத்தை நான் பேசவில்லை. அவர்கள் வயதான தோற்றத்தில் கூட அந்த நிலையை அடைந்திருக்கலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது நம்மளுடைய மார்க்கம் சித்தர்களின் மார்க்கம். சித்தர்களின் மார்க்கத்தில் ஒரு உண்மையான குருவை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு கைடு இது. இது சிவவாக்கியர் கொடுத்திருக்க ஒரு கைடு. உருதரித்த நாடியில் ஒடுங்கி நிற்கும் வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேன். அடுத்து என்ன சொல்ற? பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆளலாம். பாலன்னா என்ன? இளமை. இளமைக்கு வருவதற்கு பெயர் காயகற்பம்னு பேர். நம்ம ஆளுங்க இப்போ காயகற்பம்னு கற்றுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பயிற்சி வந்து தான் பல பேர் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பல பேர் கொடுமை. அதெல்லாம் காயகற்பம் கிடையாது. காயகற்ப ரகசியத்தை சொல்லுகின்றோம். உண்ணும் போது உயிரெழுத்தை உயிர வாங்கு. உயிரெழுத்துனா நீங்கள் எப்படி ஆவூயிலாம் போயிடாதீங்க, அது கிடையாது. உயிருக்கு ஒரு எழுத்து இருக்கின்றது. உயிர் எழுத்துனா நீங்கள் தமிழ் மொழிகளில் வச்சிருக்க உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லலை. உயிருக்கு ஒரு எழுத்து உள்ளது. அது என்ன எழுத்து? அந்த உயிருக்கான எழுத்து அச்சரமாம். மௌன அச்சரமாம் அது ஆனால் நல்ல திறவுகோலாம். உச்சிதமாக திறந்தாலே அந்த உச்சி வழி காணும் ஞான பெண்ணே. வாழையின் அச்சரம் 3 ஆகும், அதை வாய்க்கொண்டு சொல்பவர் யார் காணார். ஊமை எழுத்தே உடலாட்சி மற்றும் ஓம் என்ற எழுத்தே உயிராட்சி. உயிருக்குள்ளார ஓம்கார எழுத்திற்குள் சூட்சமம் ஒளிந்து நிற்கின்றது. உண்ணும் போது உயிர் எழுத்தை விவரம் சோறு திங்கிறத சொல்லலைங்க. நீங்கள் உடனே நீங்கள் வந்து அடுத்து இந்த சாப்பாடை சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்டுறாங்க. சாப்பாடை பற்றி எந்த சித்தர்களும் பேசலை. அது சாவுக்கு பாடுன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த சாப்பாடு நீங்கள் காய்கறியை தின்னாலும் எப்படி தின்னாலும் சாவு வந்துடும். இந்த சாப்பாடை சொல்லலைங்க. இங்கே சொல்லக்கூடிய உண்ணுதல் என்பது ஒரு நிலை. உண்ணுதல் அப்படிங்கிறது என்னது? பூரக ரேசக கும்பகத்துக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்ணுதல். உடனே பூரக ரேசக கும்பகம்னா அந்த பிராணாயாமமானு கேட்காதீங்க. பிராணாயாமம் கிடையாது. மூச்சை இழுக்கிறத பற்றி பேசலை. காற்றுக்கு அப்பாற்பட்ட விஷயம். உண்ணும் போது உயிரெழுத்தை உயரே வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதிவேகம். உறங்குதல்னா கும்பகம் நிறுத்தி வைக்கிறது. பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவத்தல். நம்பாளுங்க ஒன்று நல்லா இதெல்லாம் புரிஞ்சுங்க. உண்ணுதல், உறங்குதல், பெண் போகம், இது 3 தான் ஆயுள் குறையுதுங்கிறாங்க. யார் சொல்கிறா? சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆயுள் ஒரு மனிதனுக்கு எப்போ குறையுதான்? மூச்சு காற்று எப்போ விரயமாகுதான்? சோறு திங்கும் போது விரயமாகுது அதிகமாக. செரிமானத்துக்காக அந்த சுவாசம் வந்து அதிகமாக விரயமாகுது. தூங்கும்போது விரயமாகுது, இந்த பிராணன் விரயமாகுது. அடுத்து பெண் போகத்தில் ஈடுபடும் போது விரயமாகுது. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஆனால் அகத்தியர் என்ன சொல்கிறாரு? உண்ணு, உறங்கு, பொம்பளையோட சேர்ந்துக்கும். பட் நீ மண்வெளி காலம் இருப்ப. என்ன ரகசியம் அது? செஞ்சா சாவு வருன்னு இந்த ஆளுங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி செய்யின்னு சொன்னால் காயகற்பமாகும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது.
இந்த பாட்டுக்கு யாருக்காச்சும் விளக்கம் தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்கள் எங்கேயா இங்கே இருக்கோம், நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை போட்டிருக்க மாட்டோமா? அப்படி அல்ல. உண்ணுதல், உறங்குதல், விடுதல், அதிலே கீ இருக்கு பாருங்க. உண்ணும் போது உயிரெழுத்தை உயரவாங்க. உயிரெழுத்து என்பது பிரணவத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள். நீங்கள் உடனே ஆவு இம்முன்னு போயிடாதீங்க, ஆவும் கிடையாது. அதற்குள் மறைந்து நிற்கின்ற எழுத்து தான் உயிரெழுத்து. உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். அது இந்த வார்த்தைக்கு இன்னும் யாருக்கும் சரியான விளக்கமே தெரியாது. அது சைவத்துக்கு முன்னாடி ஆ போட்டா அது அசைவம். ஆனாங்கிற எழுத்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அதோட எதிர்பதத்தை குறிக்கும். தெரியுமா? தமிழ் மொழியோட சிறப்பு. தூ என்கின்ற வார்த்தைக்கு முன்பு இருக்கக்கூடிய எழுத்து அது. தூ என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிந்தால் இது சூட்சமம். இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்குள்ளார ஒரு தேடுதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை தெளிவுபடுத்துகின்றோம். உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். அந்த அது என்கின்றதில் தூ என்ற வார்த்தையின் எதிர்பதம் தான் அது. நீங்க அதுன்னதும் நீங்க எதுன்னே தெரியாம போயிடாதீங்க. இந்த தூங்கிறது ஒரு சீக்ரெட். இந்த தூக்கான விளக்கத்தை ஒரு இஸ்லாமிய சூஃபிகள்ல ஒரு சூஃபி தெளிவுபடுத்தியிருக்காரு. சித்தர்கள் ஆசான்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் உங்களுக்காக ஒரு ஹின்ஸுக்காக சொல்றேன். கலிமாவின் ரகசியத்தில் ஒருத்தர் தெளிவுபடுத்தினார் இந்த வார்த்தைக்கு. இந்த தூ என்கின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த தூ அதுன்னு சொல்றாங்களே, இந்த அதுனா எது? அந்த தூக்குள்ளார ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. அந்த தூவோட எதிர்ப்பதம் தான் அது. தூக்கு விளக்கம் கிடைத்தால் அதுவை தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உறங்குறதுக்கான கலை அது. இது எப்படி உறங்குறது? நம்ம உறங்குற மாதிரி கொரட்டோடு தூங்குறது இல்லை. இந்த உறக்கம் தூங்காமல் தூங்குறதுக்கான சொல்றார். எப்படி சொல்றாரு? தூங்காமல் தூங்குறதுக்கான சீக்ரெட்டுக்கான கீ தூள் இருக்கு. தூவோட அதுல இருக்கு. அடுத்து பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போது என்னன்னா, ரொம்ப இது உங்களுக்கு போகம் பண்ணலாம் யாருங்க சொல்லலை. நீ தப்பாலாம் யாரும் புரிஞ்சுக்காதீங்க. பெண்பால்னா இப்பதான் சொன்னோம், ஆண் சுவாசம் பெண் சுவாசம்னு 2 சுவாசம் இருக்கு. அதில் பெண்ணின் பால் இந்திரியம். இந்திரியம்னா உங்களோட எனர்ஜி. உங்களோட எனர்ஜியை பெண் நாடிகளில் செலுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கா? இன்னும் புரியலையா? தெரியல. ரைட்டுங்க. உண்ணுதல், உறங்குதல், விடுதல், இது 3ம் தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தவன் டெத்லெஸ் அடைஞ்சிடலாம். அவனுக்கு எந்த பிணி இருக்காதீங்க தேகத்தில். பேசிக்கு உடலார் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரமாட்டர், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றாங்க. உடலை வளர்க்கக்கூடிய உபாயம்தான் அற்புத சித்தர் சிகிச்சையில் நாங்கள் தியான முறைகளில் முதலில் வடிவமைத்துள்ளோம். இந்த உண்ணுதல், உறங்குதல், விடுதல், அதுக்குண்டான கீஸ் தான் இதில் இருக்கு. உயிரெழுத்துக்குள்ளார ஒரு கீ மறைஞ்சு நிற்குது. உறக்கத்தில் அதுங்கிற வார்த்தைக்குள்ளார ஒரு கீ ஒளிஞ்சு நிற்குது. பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பெண்பால் சுவாசத்தில் இந்திரியம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சக்தி நிலையை அங்கே பாய்ச்சக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் காயகற்பம். இந்த காயகற்பத்தை பண்ணுனா உங்களுக்கு தின்னும் காய் இலை மருந்துலாம் தேவையில்லை. தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார். இந்த ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி பண்ணிட்டீங்கன்னா சாவு கிடையாது, மரணத்தை வென்றிடலாம், மார்க்கண்டேயன் ஆயிடலாம். இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க. அகத்தியர் ரொம்ப தெளிவாக கொஞ்சம் இறங்கி அகத்தியர் சொல்லுவார். போகர் 7000 நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பாட்டை இருக்கு. போகரோட ஸ்லாங் ரொம்ப டஃப்பு. போகர் 7000 உள்ளார புந்து வெளில வர முடியாது. ஆனால் அகத்தியர் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார்.